ஜனநாயகத்தையும் தமிழ்நாட்டையும் காப்பாற்ற இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ஷெலினா. வணக்கம் ஷெலினா, விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது அவரது எக்ஸ் வலைதளத்தில் ஒரு பதிவொன்றை பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக பாஜக ஏன் வரக்கூடாது என்ற கேள்வியுடன் கூடிய ஒரு பதிவை செய்திருக்கிறார். தமிழ்நாட்டின் வளத்தை குறைக்கும் மோடியின் அப்பட்டமான சதித்திட்டம் எனவும், இப்போது விழித்திருக்க விட்டால் எப்போது விடியல் இருக்கும் என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார். பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டிற்கு ஏற்பட போகிற பாதகம் தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரில் இந்தியாவின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை உயர்த்துவது, அதே போல தமிழ்நாடு உள்ளிட்ட மக்கள் தொகையை சிறப்பாக கட்டுப்படுத்தி இருக்கக்கூடிய மாநிலங்களை தண்டிப்பது உள்ளிட்டவைகளை தொடர்ச்சியாக மேற்கொள்ளும் என்றும், புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் 878 பேர் அமரும் வகையில் மக்களவை இருக்கைகள் போட்டிருப்பதாகவும், நம் தலைக்கு மேல் தொங்கிக் கொண்டிருக்கின்ற கத்தி என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். மக்கள் தொகை கட்டுப்பாட்டை சிறப்பாக கடைபிடித்துள்ள மாநிலங்களுக்கு தண்டனையும், அதே போல கடைபிடிக்காத மாநிலங்களுக்கு 2 மடங்காக தொகுதிகளையும் உயர்த்துவதும் என்ன நியாயம் என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார். சிறப்பாக செயல்படுவதற்காக நம்மை தண்டிப்பது ஜனநாயகத்திற்கு ஆபத்து இல்லையா எனவும், தமிழ்நாட்டின் கோரிக்கைகளை உரிமை குரல் எப்போதும் மோடி அரசு மதிப்பதில்லை என்றும், அடிப்படை உரிமைகளை உச்சநீதிமன்றத்தில் ஒவ்வொரு முறையும் நாடும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். இதில் மக்களவையில் நமது பிரதிநிதித்துவம் மேலும் குறைந்துவிட்டால் தமிழர்களின் பாஜகவை அரசு கொல்ல துடிக்கும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய நிலையில், தொடர்ச்சியாக மோடியின் பாஜகவிற்கு வாக்களிப்பதற்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுகவிற்கு வாக்களிப்பதற்கும் வித்தியாசம் ஒன்றும் இல்லை என்றும், இருவருமே வெற்றி பெற மாட்டார்கள் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மக்களவையில் தமிழ்நாட்டின் வளத்தை குறைக்க வேண்டும் என தேர்தலுக்கு பொய்யாக கூடிய மோடி தொடர்ச்சியாக வாக்குறுதிகளை அள்ளி கொடுத்து வருவதாகவும், இதனை வெளிப்படையாக தமிழ்நாட்டை அழிக்க நினைக்கக்கூடிய பாஜகவையும் அவர்களுக்கு மறைமுக கூட்டணியாக இருக்கக்கூடிய அதிமுகவையும் புறக்கணிப்போம் என்று முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். ஜனநாயகத்தை தமிழ்நாட்டை காக்க இந்தியா கூட்டணிக்கு வாக்கு அளிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி ஷெலினா.